பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கெந்தக கட்டு சிபிகை வேதை. சிபிகை வேதை முறையில் கெந்தகத்தை முழு கட்டாக கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை பற்றி பார்க்கலாம். முதல்ல கெந்தகம், நெல்லிக்காய் கெந்தகம் நல்ல தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? வாங்கிட்டு அதை கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுருங்க. சில்வர் பாத்திரத்தில் போட்டு அது நல்லா நனைகிற அளவுக்கு டின்னரை நம்ம பெயிண்டிங்க்கெலாம் பயன்படுத்துகிற அந்த டின்னரை ஊற்றி நல்லா கிளறி அதை என்ன பண்ணுங்கன்னா கொளுத்தி விட்டுருங்க. ஒரு காத்தோட்டமான இடத்துல, எந்த ஒரு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல வச்சு கொளுத்துங்க. ஏன்னா இதில் புகை கடுமையாக வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு இதை நல்லா கொளுத்தி விட்டுருங்க. நல்லா எரிஞ்சு முடித்த உடனே அது நல்லா எரியட்டும். நீங்களும் தள்ளி நின்றுக்கங்க, அல்லது தகுந்த பாதுகாப்போட பக்கத்தில் நிற்கிறதுனா நின்றுக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் அதை என்ன பண்ண நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே எடுத்து இது மாதிரி ஒரு மூசையில் சாய்ச்சிக்கோங்க. கருப்பாக தார் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈயசத்து என்ன பண்ணுன்னா எரிஞ்சு கரியாகி நின்றுடும். கந்தக சத்து மட்டும் இங்கே இறங்கும். உருக்கி ஊற்றும்போது கந்தக சத்து மட்டும் இதில் இறங்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஈயம், கெந்தக ஈயம், அதாவது கெந்தி ஈயம், அது பாத்திரத்திலே நின்றுடும். இது நல்லா ஆற விடணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை எடுத்திங்கன்னா வந்துடும், தட்டினீங்கன்னா வந்துடும், கட்டி மாதிரி வரும். அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு, இன்னும் லைட்டாக சூடு இருக்குது. அது மாதிரி நல்லா ஆற விட்டு எடுத்து இதை என்ன பண்ணணும்னா தட்டினீங்கன்னா கீழே வந்துடும். இது ஒரு வில்ல மாதிரி வந்துடும். இதை எடுத்து திரும்பியும் கல்வத்தில் போட்டு பொடி பண்ணி இதே மாதிரி திரும்பவும் டின்னர் விட்டு திரும்பி எரிக்கணும். இதே மாதிரி நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுனா ஒரு 7 முறை நீங்கள் எரிச்சு எடுத்தால் போதும். வாத வேலைக்கு கொண்டு போகிறதுனா 27 முறை நீங்கள் செஞ்சு எடுக்கணும். சரியா? அது மாதிரி 27 முறை நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த கந்தகம் என்னவாகும், ஒரு முழு கட்டாகும். வெளுத்து மணி போல் கட்டி நிற்கும். உருக்குனிங்கன்னா புகஞ்சு போகாது, எடை குறையாது, அந்த மாதிரி நிற்கும். நீங்கள் எவ்வளோ வச்சு உருக்குறீங்களோ உருக்குறது 1 கிராம் கூட எடை குறையாமல் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு இந்த கந்தகம் கட்டினதுக்கப்புறம். இது ஒரு சிடிகை விதை. இதை அடுத்து இதில் இன்னும் ஈயத்தன்மைகள் இதில் இன்னும் இருக்கும். இந்த கந்தகத்தில் திரும்பவும் நம்ம இது மாதிரி எரிச்சு 27 முறை எரிச்சு எடுத்தாலும் அதில் திரும்பியும் ஈய சத்து இருக்கும். அப்போ அதை எடுக்கிற முறை அடுத்த பதிவாக 2வது பதிவாக தர்றோம். அதை எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத செய்கிறத காட்டலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், வர 9ஆம் தேதி நத்தத்தில் திண்டுக்கல் நத்தத்தில் நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி மட்டும் இருக்குது. கட்டணம் 2000 ரூபாய். கருப்பு மாந்திரிகத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய, அஷ்டகர்மமும் செய்யக்கூடிய எளிமையான முறைகள், முழுமையான பதிவு பாடம் அன்னைக்கு நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாமல் கலந்துக்குங்க. கண்டிப்பாக முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஏன்னா புத்தகங்கள் நாங்கள் தயார் பண்ணணும். ஒரு 40 பேர் 50 பேர் அளவுக்கு தான் நமக்கு உட்கார்ற அளவுக்கு இட வசதிகள் இருக்குது. அப்போ அதுக்கு உள்ள ஆளுங்களை மட்டும்தான் சேர்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா வாய்ப்பு இருக்கிறவங்க முன்னாடியே பதிவு பண்ணிக்கோங்க. கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு பதிவு பண்ணிக்கோங்க. சரியா? நன்றி, வணக்கம், ஜெய் காளி.